வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்களின் நாளொரு கவிதையில் ஞான களஞ்சியம் புத்தகம் 1 பக்கம் எண் 211, பாடல் எண் 426, 2/12/1983 மகரிஷி அவர்கள் மனதில் தோன்றிய கவிதை. நமை தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தால் நம் வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம். சொற்சூடு அளிப்பவர்க்கு வாழ்த்து சொல்வோம். இமை கண்ணை காப்பது போல் இறை எவர்க்கும் எத்துன்பத்துக்குள்ளும் காவலாக அமை நியதி எப்போதும் மறத்தல் கூடா. அச்சமில்லை அச்சமில்லை அருட்சுடர் நாம். சுவாமிஜி சொல்ற பொறாமை அப்படின்ற குணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் பொறுக்க முடியாத நிலைதான் பொறாமைன்னு சுவாமி சொல்லுவார். பிறர் வளர்ச்சி கண்டு இல்ல அவருடைய ஏற்றம் கண்டு மனம், ஐயோ அவங்க இப்படி இருந்தாங்க இந்த அளவுக்கு உயர்ந்துட்டாங்களே அப்படின்னு, ஒரு பொருளோ மற்ற ஏதோ வாழ்க்கை வசதி தரத்துலயோ உயர்ந்துட்டா அவங்கள பார்த்து மனதுல ஒரு எண்ணம், என்ன இப்படி இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நம்மளை பார்த்து பிறர் சொன்னா கூட, பிறர் பழித்தால் நம் வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம் அப்படின்றாரு. யாராவது நம்ம பார்த்து இது சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒன்று பொறாமையினால நம்ம பற்றி பேசினாங்கன்னா கூட அதை பொருட்படுத்தாம நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பதிவு, வினைப்பதிவுகள், வினைதான் இந்த மாதிரி இவங்களை பேச வச்சிருக்குன்னு எண்ணி இதை நம்ம மனசுல, ஐயோ என்னை இப்படி இவங்க சொல்லலாம், என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு மனதுல போட்டு வருத்திக்காம நம் மனதை அமைதி இல்லாம நிலை இல்லாம செய்யாம, ஓகே ஜஸ்ட் ஓகே, அது அவங்களோட தன்மை, சொல்றது அவங்க குணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு போயிட்டோம்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார் சாமி. சொற்சூடு அளிப்பவருக்கு வாழ்த்து சொல்வோம்ன்றாரு. அந்த வாழ்த்து தன்மை எப்ப வரும்னா, மனவள கலைஞர்களுக்கு மட்டும்தான் அது வரும். ஜஸ்ட் அது அவன் குணம், நான் நானாக இருக்கிறேன், அவன் அவனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோன்னா, அந்த இடத்துல என்னோட வினை போறதுக்கு தான் இயற்கை இவங்களை தேர்ந்தெடுத்து இவங்க மூலியமாக எனக்கு ஒரு இது அனுப்பியிருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு, என்கிட்ட இருக்கிற களங்கங்கள் போக காரணமாக இருக்க இவர் நன்றாக இருக்கணும்னு நம்ம வாழ்த்தணும்னு சொல்றாரு. அந்த தன்மை எப்போ வரும் நமக்கு? நம்ம பயிற்சிகளை எல்லாம் சரியாக செய்து நம்ம மனதை நாம சரி பண்ணி வச்சுட்டு இருந்தாதான் இந்த நிலையெல்லாம் நமக்கு வரும் இல்லையா? இப்ப கண்ணு இருக்கு, கண்ணுக்கு எந்த ஒரு தூசும் போகாம இருக்க இமை எப்படி அதை காப்பாத்திட்டு கண்ணை காப்பாத்துதோ, அது போலதான் எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையாற்றல் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு காவலாக இருந்து நமக்கு ஒரு நல்ல அரணாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இறைநிலையை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. அமைதி நிலையில அந்த இறைநிலைக்கு நன்றி சொல்லி, என்கிட்ட இருக்க களங்கங்கள் போக இவங்க உதவியா பண்ண, இவங்க என்னை பழிச்சொல் சொல்லி என்னை பொறாமைப்படுத்தி என்னை எலி சொல்லா பேசினா கூட, இது என்னகிட்ட இருக்கிற களங்கங்கள் போக காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இறைநிலைக்கு வாழ்த்து கூறி நன்றி கூறி, எந்த ஒரு இது வந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்கிற தன்மையை மனதுக்குள்ள கொண்டு வந்து, இதையும் தாங்கி கொள்ளும் பக்குவத்தை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு, நம்ம அந்த இறைநிலையோட அணுகணமும் நம் மனதை தொடர்பு வைத்து நம்ம மனதை வேற சிந்தனைகளை எல்லாம் இல்லாம இருந்து நம்ம வாழ்க்கை நடத்தினோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே நமக்கு துன்பம் இல்லை. பொறாமையினால பிறர்கிட்ட இருந்து வர அவ சொல்லுனால நம்ம மனது அமைதி கெட்டு போற அந்த நிலையெல்லாம் இல்லாம நம்ம அவங்களை வாழ்த்தி அவர்கள் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதன் மூலியமாக வந்த துன்பத்துல இருந்து போக எனக்கு இறைநிலை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, என்னுடைய கர்மா கழியுதுன்னு நினைச்சிட்டு நாமளும் நம்மை நாமே வாழ்த்திக்கிட்டு அவங்களையும் வாழ்த்திட்டு, இதெல்லாம் எப்ப சாத்தியம்? மனவளக்கலை பயிற்சிகளை எவர் ஒருவர் தவறாமல் கடைபிடித்து வாழ்க்கையில அதை அனுதினமும் கடைபிடித்து வழி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எல்லாருக்குமே அது மனவள கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே இது சாத்தியமாக அமையும். அதனால நம்ம சுவாமிஜி கொடுத்திருக்க அனைத்து பயிற்சிகளையும் நம்முடையதாக்கி மாற்றி நாமும் செய்து பிறரும் நலமாக வாழ நம்மால் இயன்ற உதவியை செய்து வாழ முனைவோம். வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.